வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன் வந்துட்டு மைதிலிய கடத்திட்டு போயிடுறான். இத பத்தி நம்ம ஜானகி நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அத்தை. அப்ப ஜானகி அழுகுறாங்க. ஜானகி அழுகுறது நம்ம ஹீரோவுக்கு காதுல விழுகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகி, அத்தை என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோட பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அத்தை சொல்றாங்க, தம்பி அந்த வில்ல முத்து இருக்கான்னு அவன் மைதிலிய தூக்கிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப ஜானகி சொல்றாங்க, தம்பி சீக்கிரம் வந்து மைதிலிய காப்பாத்துங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்ப மயில் வாகனம் வந்து கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த முத்து கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் போல, மைதிலிய கடத்திட்டு போயிட்டானா. இது கேட்டதும் மயில் வாகனத்துக்கு பேரதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க இங்க பாத்துக்கோங்க, இங்கேயும் சில நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த நடக்க போற அந்த தீமிதிய ஏதாவது தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படியாவது பாத்துக்கோங்க. மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க கவலைப்படாத மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு மைதிலிய காப்பாத்துங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப மயில் வாகனம் வந்துட்டு பாவம் அந்த மைதிலி அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரம் மயில் வாகனம் வந்து நிக்கும் பொழுது பாட்டி பரமேஸ்வரி வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஹீரோவை தேடுறாங்க. எங்க இது, எங்க போனா என் பேரன் அப்படின்ட்டு நேரா மயில் வாகனத்தை பார்த்து, ஏப்பா மயிலு, என் பேரனை பாத்தியா? அப்ப மயிலு சொல்றாரு, பாட்டி ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகல வந்துருவாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்ல தீ மிதிக்கும் பொழுது அவனும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்ப மயிலு சொல்றாரு, பாட்டி கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு. பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் எங்க அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தீ மிதிக்கும் பொழுது அவர் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்துல அவர் எங்க போனாரு அப்படின்ட்டு நேரா மயில பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு அவரு கேக்குறாரு, சொல்லுமா ரேவதி கேக்குறாங்க. அவர் எங்க, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவரு எங்க போனாருன்னு தெரியலையே. அப்ப மயிலு சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலையா சகல வெளியில போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன இது, நான் தீ மிதிக்க போறேன், அந்த நேரத்துல அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீ இப்படி போறாரு. அப்ப மயில சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீ கவலைப்படாத. இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு நினைக்கிறாரு, மைதிலிக்கு எந்தவித ஆபத்தும் இருக்கக்கூடாது, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல அவர் இருந்தா நல்லா இருக்கும், அவருக்காக தான் இந்த வேண்டுதலையே பண்றேன், எப்படியாவது இங்க நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சந்தோஷமா வாழணும், அதுக்குதான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலையே பண்ணேன், கடவுளே அவர் எங்க இருந்தாலும் சீக்கிரம் இங்க வரணும் அப்படின்ட்டு ரேவதி சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாள் அப்புறம் அந்த வில்லன் காமிக்கிறாங்க. வில்லன் கேக்குறாரு, சித்தி நம்ம நினைச்ச மாதிரியே அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான், இனிமே அவன் இந்த இடத்துக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை, வரத்துக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சோ இந்த நேரத்துல நம்ம ஈஸியா அந்த ஆயில மாத்தி ஈஸ்வரியோட பொண்ணுங்களுக்கு முடிவு கட்டிடலாம். அப்ப காளியம்மன் சொல்றாங்க, இங்க பாருடா, நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாதான் பண்ணணும், நம்ம அவசரப்பட்டோம் நம்மளும் சேர்ந்து மாற்ற மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்மள துரத்தி அடிச்சிருவாங்க, சோ நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். இதை கேட்டுட்டு அவரு சொல்றாரு, சித்தி அதெல்லாம் பாத்துக்கலாம், இந்த வாட்டி இந்த பிளான்ல இருந்து நம்ம கண்டிப்பா மாற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காளியம்மன் சொல்றாங்க, சரி அவன் எங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, சித்தப்பா சூப்பரான ஒரு பிளானோட தான் போயிருக்காரு, அதனாலதான் இவன் இந்த இடத்துல இருந்து போயிருக்கான். இதை கேட்டதும் காளியம்மாளும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மைதிலி நேரா அவனை பார்த்து, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ என்ன கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்க அவரு சொல்றாரு, வாய மூறி அப்படின்னு சொல்ல, அதே நேரம் அந்த மைதிலி வந்துட்டு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வில்லன் மைதிலிய பிடிச்சு கட்டி போட்டுக்கிறதுனால அவங்களால தப்பிக்கவே முடியல. அப்பதான்
அந்த வில்லனுக்கு வந்துட்டு போன் வருது. அவரு போன் அட்டன் பண்ண, அப்ப சொல்லுடா மகனே. அப்ப அவர் சொல்றாரு, என்ன சித்தப்பா என்ன ஆச்சு? இங்க வந்துட்டு அந்த நம்ம எதிரி இல்ல, நேரா கிளம்பிட்டான் வெளியில. நீங்க ஒரு பிளான் பண்ணன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிளான்னாலதான் அவன் வெளியில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப சித்தப்பா சொல்றாரு, அப்படியாடா மகனே, அவன் கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவனை எப்படியும் இந்த இடத்த விட்டு போகாம பாத்துக்கிறேன். அதுக்குள்ள அந்த கோவில்ல நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு. அப்ப மைதிலி இது எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருடா மவனே, இன்னைக்கு அந்த ஈஸ்வரியோட 3 பொண்ணுங்களும் பஸ்பமாக போறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கண் கூட பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, நம்ம எதிரி அந்த இடத்துல இருந்தா அந்த 3 பேரையும் காப்பாத்திடுவான். அவன் அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்டதும் மைதிலிக்கு பேரதிர்ச்சி. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, மவனே, அந்த குடத்துல உள்ளது எல்லாமே மாத்தி வச்சாச்சுல்ல. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, அதெல்லாம் மாத்தி வச்சாச்சு சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆயில் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க 3 பேருக்கும் அபிஷேகம் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இதை கேட்டதும் அந்த வில்லனு, சரிடா மவனே, எதுக்கும் பார்த்து பண்ணுங்கடா. அப்ப அவரு சொல்றாரு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம எதிரி வருவான்னா அவன் அந்த இடத்துல இருந்து கோயிலுக்கு வர விடாம பாத்துக்கோ. இதை கேட்டதும் சித்தப்பாவும், நான் பாத்துக்கிறேன்டா மவனே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்க, அப்ப மைதிலி சொல்றாங்க, அட பாவியலா, இப்படி ஒரு மோசமான திட்டத்தையா போட்டிருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன உங்களோட பிளான் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டியா? ஒட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனாதானே அவன்கிட்ட போய் சொல்ல முடியும். அப்ப மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு அவங்களை எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு அவங்களை விட்டுரு. அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்ன உடனே விட்டுருமா? இங்க பாரு, இன்னைக்கு அவன் எங்க கையில மாட்டி சாகதான் போறான் அப்படின்னு. அப்ப வில்லி நம்ம மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த 3 பொண்ணுங்களும் ரொம்ப பாவம். இங்க பாரு, ஏற்கனவே பரமேஸ்வரி அம்மா குடும்பத்து மேல ஈஸ்வரி அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப நீங்க ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, உன் பேச்சையெல்லாம் நாங்க கேட்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் என்ன ஆக போறாங்கன்னு பாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக என் எதிரி வருவான், அவனையும் இந்த இடத்துல வச்சு காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. என் மாப்பிள்ள கண்டிப்பா என்னை வந்து காப்பாத்துவாரு, உன்னையும் தூக்கி வீசிடுவாரு பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லன் சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வரத்தானே போறான், யாரும் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பாத்தரலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கதவை ஓங்கி வதைக்கிறாரு. அப்ப 2 ரவுடிங்க போய் கீழே விழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா மைதிலியே பாக்குறாரு. அப்ப அந்த வில்லன் நேரா ஹீரோவை பார்த்து, வந்துட்டியா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல அதிகாரிங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுத்தது பத்தலையா? அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த பொம்பளைய விடமாட்டேன்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா அவங்கள விட்டு, உனக்கு வெக்கமா இல்ல? அவங்களுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கும். அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு. அதே நேரத்துல மைதிலி சொல்றாங்க, தம்பி, இவன் சொல்றதை கேட்காதீங்க தம்பி. அப்ப வில்லன் சொல்றாரு, டேய், இவனை அடிங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த வில்லன்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவா அடிக்க வராங்க. அப்ப ஹீரோ அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. அப்ப அந்த வில்லனும் சமய அடி வாங்குறாரு. அப்ப அந்த முத்து கீழே விழுகிறாரு. மைதிலி சொல்றாங்க, தம்பி அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து கை கட்டையெல்லாம் அவுத்து விட, அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க, தம்பி, இவன் உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் இங்க வர வச்சிருக்கான். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா தம்பி, உங்களை இங்க வர வச்சு அங்க நம்ம ரேவதியோட தங்கச்சி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு தீ மிதிக்க போறாங்களா, அவங்களோட உடம்புல மஞ்சள் தண்ணிக்கு பதிலா ஆயில கலந்து அவங்க 3 பேருக்கும் ஆபத்து வர வைக்கிறது தான் இவங்களோட பிளானே அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா தம்பி, சீக்கிரம் போயிட்டு அவங்கள காப்பாத்துங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவ வந்துட்டு, டேய், இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, முத்து சொல்றாரு, டேய், நான் வர மாட்டேன்டா, உன்னை இந்த இடத்த விட்டு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல,
மைதிலி ஒரு கட்டை எடுத்து அந்த முத்துக்கு சமைய சாத்துறாங்க. அந்த முத்து பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க தம்பி போகலாம், சீக்கிரம் ரேவதியை காப்பாத்தணும், வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து நேரா அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க, தம்பி நீங்க நேரா பாட்டிக்கு போன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டிக்கு போன் பண்றாங்க. பாட்டியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து அதிகமான சத்தத்தினால பாட்டியோட போன் ரிங் ஆகுறது பாட்டிக்கு தெரியவே இல்லை. அதனால பாட்டி போன் எடுக்கவே இல்லை. அப்ப மைதிலி கேக்குறாங்க, தம்பி என்னாச்சு, பாட்டி போன் எடுக்கலையா? ஹீரோ சொல்றாரு, அங்க வந்துட்டு அதிகமான பாட்டு சத்தம் இருக்கும்ல, மக்கள் வேற அதிகமா இருப்பாங்க, அதனால பாட்டிக்கு நான் கால் பண்றது கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. மைதிலி சொல்றாங்க, தம்பி நம்ம போறதுக்குள்ள அங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன தம்பி பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படியும் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா கார் ஓட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்துட்டு அங்க உள்ளவங்கள பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு பாத்துட்டு, என்ன இது, அவருக்காக தான் நம்ம இந்த தீயே மிதிக்கிறோம், அவர் எங்க போனாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் அந்த காளியம்மளோட ஆட்கள் வந்துட்டு அந்த மஞ்சள் தண்ணிக்கு பதிலா ஆயில கலந்து வச்சிடுறாங்க. அந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் கொண்டாந்து வரிசையா வச்சிருக்காங்க. அப்ப பாட்டி நேரா அவங்க பொண்ணுங்களை பார்த்து, பேத்திங்களா போயிட்டு மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிங்க பாட்டி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மயில் வாகனம் நேரா ரோகிணியை பார்த்து, லோகோ பார்த்து அப்படின்னு சொல்ல ரோகிணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, ரோகு வந்துட்டு மாசமா இருக்காங்க, அதனால அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேகமா கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மாள், விருமை, அந்த சிவனாண்டி எல்லாரும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போறோமே அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. பாட்டி வந்துட்டு நேரா அந்த பொண்ணுங்க 3 பேரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் 3 பேருக்கு வந்துட்டு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்தி முடிச்சதோட அந்த காளியம்மாள் காத்துக்கிட்டு இருக்காங்க, போய் காலை வைக்கட்டும் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு காலை வைக்க போக ஹீரோ டக்குன்னு ஓடி வந்து தடுக்கிறாரு, நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் டக்குன்னு காலை அங்கிட்டு வைக்கிறாங்க. அப்ப காளியம்மாள் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, இவன் வந்துட்டானா இதுக்கப்புறம் நம்ம பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, என்ன இது, இது மாதிரி அவங்க நேர்த்தி கடன் பண்ண போறாங்க, இந்த நேரத்துல நிறுத்துங்கன்னு வந்து சொல்ற, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்ககிட்ட நான் எதுவும் பேசல, அவங்க மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்கல்ல அதுல ஆயில் கலந்துருக்கு, இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்ன தம்பி சொல்றீங்க, அம்மனுக்கு வச்சு படைச்ச அந்த மஞ்சள் தண்ணிலையா இருக்கு, அதெல்லாம் இல்ல தம்பி அப்படின்னு. அப்ப ஹீரோ டக்குன்னு அங்க உள்ள குடத்தை எடுத்து கீழே ஊத்தி விட்டுட்டு அதுல நெருப்பு குச்சியை கொடுக்குறாரு. பார்த்தா பக்குன்னு பத்திக்குது. இதை பார்த்ததும் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப அவங்க சொல்றவங்க, ஐயோ என்ன அநியாயம் இது, இப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்களே, இந்த 3 பொண்ணுங்களும் நெருப்புல இறங்கியிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க 3 பேரும் போயிட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அனுப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இப்படி ஒரு மோசமான காரியத்தை பண்ணது யாரு இது அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, வேற யாரு, இந்த நிக்கிறாங்களே அவங்கதான் அப்படின்ட்டு காளியம்மாளை காமிக்கிறாங்க. காளியம்மாள் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம், இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம ஏன் மேல பழி போடுறீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அடிச்சு இழுத்துட்டு வர, அப்ப முத்துவை பார்த்ததும் காளியம்மாள் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவனுக்கு வேணா உங்க மேல பகை இருக்கலாம், எனக்கு என்ன பகை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ முத்துவை பார்த்து, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் முத்து பயத்துல, ஆமா இவங்கதான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி இவங்க 3 பேரையும் காலி பண்ணிட்டு இவங்க குடும்பத்து மேல ஏதோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பழி போடுறதுதான் அவங்களோட பிளான், இவங்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாருமே சேர்ந்து காளியம்மாளை கேவலமா பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.